கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக பேர் பல சூழ்நிலைகள் வழியாக நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் இன்று உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்துகிறார். அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். சகாயம் என்றால் உதவி. அது மாத்திரமல்ல, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை தாங்குவார். உங்களை பலப்படுத்தி உங்களுக்கான உதவியை, அதாவது சகாயத்தை உங்களுக்கு ஏற்ற வேளையில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. வேதத்தில் பல பேருக்கு கர்த்தர் சகாயராய் இருந்திருக்கிறார். நாம் சில காரியங்கள் மூலமாக இன்று ஆராய்ந்து பார்த்து இறுதியில் நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் சகாயராய் இருக்கிறார். ஆதார வசனம் 10வது சங்கீதம் 14வது வசனம். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 54வது சங்கீதம் 4வது வசனத்தின்படி தாவீது இப்படியாக சொல்லுகிறார், இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு மாத்திரம் அவர் சகாயர் அல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை வைத்து காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சகாயராய் இருக்கிறார். ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உதவியை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். பிரியமானவர்களே, சகாயராகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பித்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் ஆம் என்று உங்கள் வாழ்க்கையில் பதிலை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து அற்புதமான அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. என்னுடைய நியாயத்தை யாருமே விசாரிக்கல, எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீண் போகாது. அந்த நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சகாயராய் இருக்கிறார். ஆதார வசனம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குள் போவாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் எசேக்கியா ராஜா மரித்து போகும் தருவாயில் கர்த்தராகிய தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய கண்ணீரை கண்டு அவரை குணப்படுத்தினார். மீண்டும் அவருக்கு வாழ்வதற்கு 15 வருடத்தை அவர் கூட்டி கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கூட பல விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து எசேக்கியா ராஜாவை போல கண்ணீர் வடித்து விண்ணப்பத்தை வைத்து நீங்க காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சகாயராக இருப்பார். ஹல்லேலூயா. உதவிகளை கட்டளையிடுவார். மூன்றாவதாக, ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சகாயராய் இருக்கிறார். ஆதார வசனம் தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். தானியேலுடைய வாழ்க்கையில் எரிகிற அக்கினி சூளையில் ராஜாவால் அவர் கைவிடப்பட்ட பொழுது கூட கர்த்தர் அவரை காத்து கொண்டார். சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் அடைத்தார். பிரியமானவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். கடைசி பகுதியை பாருங்க, உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தற்காலிகமான பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகளில் இருந்து கர்த்தராகிய தேவன் அதிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். உங்களுக்கு அவர் சகாயராய் இருப்பார். உதவிகளை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காயத்தோடு கஷ்டத்தோடு இருக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார்.
கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சகாயராய் இருப்பார். உங்களுக்கான உதவியை கட்டளையிட்டு உங்கள் தலையை உயர பண்ணுவார், உங்களை ஆசிர்வதிப்பார். நான்காவதாக, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் சகாயராய் இருக்கிறார். ஆதார வசனம் 34வது சங்கீதம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் தலையை உயர பண்ணுவார். இன்னைக்கு யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறீங்க, உற்சாகமா இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சகாயரா இருக்கிறார். ஏற்ற வேளையில் உங்களுக்கான உதவியை கட்டளையிட்டு உங்கள் தலையை உயர பண்ணுவார். 121வது சங்கீதம் 2வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனுஷங்க கிட்ட இருந்து இல்ல, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கான ஒத்தாசையை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளா போகும் மட்டும் உங்களை ஆசிர்வதிப்பார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் கர்த்தர் நிறைவாக மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. கடைசியாக 5வது, கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சகாயராய் இருக்கிறார். ஆதார வசனம் மார்க் 40வது அதிகாரம் 47 முதல் 51வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று ஒரு குருடன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை நோக்கி அதட்டினார்கள். ஆனாலும் அவன் மிகவும் சத்தமாய் எனக்கு இரங்கும் என்று அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பிரியமானவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? இயேசு நின்று அவன் சத்தத்தை கேட்டு அவனை அழைத்து வர சொன்னார். உடனே அந்த குருடனை, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று அவன் அருகில் இருந்தவர்கள் சொன்னார்கள். அவன் வஸ்திரத்தை எறிந்து விட்டு கர்த்தரை நோக்கி அவன் முன்னேறி நடந்தான். பிரியமானவர்களே, உங்க பாவ வாழ்க்கையை விட்டு, அந்த பாவத்தை நீங்கள் தூக்கி எறிந்து விட்டு கர்த்தருக்கு முன்பாக நீங்க கடந்து போனீங்கன்னா, உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்வார். மார்க் 10வது அதிகாரம் 51வது வசனத்தின்படி, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். பிரியமானவர்களே, என்ன நடந்தது? அவன் விசுவாசித்தபடி அவனுடைய பார்வை அவனுக்கு திரும்ப கிடைத்தது. பிரியமானவர்களே, கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் செவி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக பேர் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து அவரிடத்தில் இருந்து பதிலுக்காக காத்து கொண்டிருப்பீங்க. இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க கர்த்தரை நோக்கி அந்த குருடனை போல விசுவாசித்து அவன் வஸ்திரத்தை அவன் எரிந்தது போல் உங்கள் பாவ வாழ்க்கையை நீங்கள் தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் மீண்டும் அந்த பாவ வாழ்க்கையில் சிக்கி கொள்ளாதவாறு உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு சகாயராய் இருந்து ஏற்ற வேளையில் உங்களுக்கான உதவி அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாதவாறு உங்களை பலப்படுத்தி உங்களுக்கான சகாயத்தை கட்டளையிட்டு உங்களுக்கு அற்புதத்தை காண கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவிகளை கட்டளையிடுவார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சகாயராய் இருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு, துதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சகாயராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியம் எங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் இருந்தால் அதை தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இயேசுவின் ரத்தத்தின் வளமையினால் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. இந்த வசனத்தின்படி தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் பலப்படுத்தி அப்பா அவர்களுக்கு சகாயரா நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து நீர் வழிநடத்தி செல்லுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளாய் அப்பா உமையே நோக்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய முகம் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஏற்ற வேளையில் அப்பா அவர்கள் விண்ணப்பத்திற்கான பதிலை கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் பிள்ளைகளுக்கு சகாயராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனித அன்பு மாறி போகலாம், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு தகப்பனே. உடைய அன்பின் நிமித்தமாக உடைய இரக்கத்தினால் நம்முடைய கிருபையினால் அப்பா பிள்ளைகளுக்கு நீர் ஏற்ற வேளையில் ஒரு உதவியை கட்டளையிடுங்க தகப்பனே. நெடுநாள் நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே.
அது மாத்திரமல்ல, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உம்மை நோக்கி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளின் விண்ணப்பத்திற்கான பதிலே இயேசுவின் நாமத்தினால் ஆமென்று மாமென்று நீர் கட்டளையிட்டு விடுதலை நீர் கட்டளையிட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தானியேலை போல ஆண்டவரே உம்மையே நம்பி ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் முகம் வெக்கப்பட்டு போக கூடாதுப்பா. தேவைகளை கத்தர் சந்திங்க. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு நாளுள்ள தேவைகளை கத்தர் சந்திங்க தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய முகம் வெக்கப்பட்டு போக கூடாது தகப்பனே. பிள்ளைகளுக்கான உதவிகளை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக தேவைகளோடு காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை சந்திங்க. வியாதியோடு இருக்கிற உடைய பிள்ளைகளின் வியாதியை பரம தேவன் அப்பா பரம வைத்தியராக இருந்து வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. குழந்தை இல்லாமல் குழந்தை செல்வதற்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய அப்பா கர்ப்பத்தின் கனியை ஆசிர்வதித்து பிள்ளைகளுடைய தலையை உயர பண்ணுங்கப்பா. இன்னும் திருமணத்திற்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற விழா எலும்பை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஆண்டவரே ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்க கத்ததாமே கிருபை செய்வீராக தகப்பனே. ஆவிக்குரிய தேவைகளினாலும் இம்மைக்குரிய தேவைகளினாலும் உடைய பிள்ளைகளை சந்திங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கத்துடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரை இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தற்காலிகமான பாடுகள் பிரச்சனைகள் உபத்திரவங்களுக்காக பயத்துல சிக்குண்டு சோதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. உடைய அன்பின் இரக்கத்தினால தகப்பனை பிள்ளைகளுக்காக மனம் இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்கிற அவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒரு மனதாய் இணைந்து உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜெபித்த ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீர் ஆமென்று மாமன் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. இன்னும் கடன் என்ற நிந்தையில அவமானங்களை சிக்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கடன்களையும் அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு ₹1 கடன் இல்லாதபடி அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க. யாரை கொண்டு உதவி செய்ய கர்த்தருக்கு சித்தமோ அவர்களை கொண்டு உதவி செய்யுங்க. உதவி கரங்களை எழுப்புங்க தகப்பனே. இலவசமாய் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. உடைய நாம மகிமைக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்கள்ல கண்மணி போல் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உடைய நாம மகிமைக்கென்று தகப்பனே உடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க அப்பா உடைய ஒளியை உடைய பிள்ளைகள் மேல் உதிக்க பண்ணுங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா அந்தகார இருள்களை இயேசுவின் நாமத்தினால் மாற்றி பிள்ளைகளுக்கு சகாயராய் நீர் இருந்து எல்லா உதவிகளையும் ஆண்டவரை நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளையும் நீக்கி சகலத்தையும் நீர் புதிதாக்கி பிள்ளைகளை ஆசிர்வதித்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you.